பணம் தான் வாழ்க்கைக்கு தனம். பாருங்க, நானும் என்னோட தலை ராக் எலகன் மாதிரி ஒரு சாகசம் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பதற வச்சு சதற வைக்கிற விளையாட்டு. அவசரப்பட்டு வாய் விட்டேன். ராக் எலகன் வெப்சைட்ல என்ன நடக்குதுன்னு பாரு. வணக்கம் ஜன் இனிய விசிறிகளே, இது நான் தான் ராக் கலகர். நான் உங்களை பார்க்க வந்துட்டே இருக்கேன். அவரு நடிச்ச படத்துல நடிச்ச அதே டயலாக் இப்போ நம்ம கிட்ட விடுறாரு. என்ன யாராவது பார்க்கணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பேன். இது அவர் வழக்கமா சொல்ற பஞ்ச் டயலாக். அப்பாவியான வாயில்லாத ஜீவன்களை காப்பாத்தும் இந்த ராக் கலகன் மெலப்ரூக் அவுட்டோர் ஸ்டேடியத்துக்கு வர போறேன். சாகசங்களை செஞ்சு உங்களை இன்ப அதிர்ச்சியில அழுத்த போறேன். அதிரடி சாகச வீரர் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய ஹீரோவான அவர் கூட நாம ஒன்னா இருக்க போறோம். கிக்கே, இத நினைக்கும் போதே என் உள்ளுக்குள்ள பக் பக்குன்னு அடிக்குது. அதிர்ஷ்டம் இருக்கிற எனது 2 விசிறிகள் என் பக்கத்துல வந்து உட்காரலாம். என்ன யோசிச்சு பாக்குறீங்களா? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நானா தான் இருப்பேன். ஆமா, ஒரு பக்கம் நீ உட்கார்ந்திருப்ப, இன்னொரு பக்கம் நான் உட்கார்ந்திருப்பேன். அதுக்கப்புறம் ராக் எலகனும் நாமளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நான் மேல போறேன், நீ கீழே போ. நம் வெற்றியை உலகம் பறைசாற்றட்டும். எப்படி சும்மா அதிருது இல்ல? ஒன்னு நல்லா இருக்கு, என்னது இன்னும் நல்லா இருக்கும் பாரு. கந்தர், இப்ப நான் மேல போறேன், நீ கீழே போ. நம் வெற்றியை உலகம் பறைசாற்றட்டும். 1 2 3 பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா தினமும் நீங்க என்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா என்ன பர்சனலா பாக்கணும்னா உடனே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபுட் அண்ட் ஃபிக்ஸ்ல டிக்கெட் வாங்குங்க. கிக்கி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் விலை என்னன்னு சொன்ன? எக்கச்சக்கமா வரும் கண்ணுங்களா. டாக்ஸோட சேர்த்து. கவலைப்படாத, இந்த சங்கு நமக்கு உதவி பண்ணும். திருவிழா அன்னைக்கு கிடைக்கிற காசு, அப்புறம் பிறந்த நாளுக்கு கிடைக்கிற காசு, இது எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளதான் சேமிச்சு வைப்பேன். சரி, இப்ப எவ்வளவு வச்சிருக்க? சாரிப்பா, சேமிச்சு வச்ச அந்த காசை வச்சுதான் நான் இதையா வாங்கினேன். இனிமேதான் சேமிப்பேன். என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நான் பாக்குறேன். சுத்தம், நாம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். கந்தார், சீக்கிரம். உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மா என்ன அடிக்கடி புல்லு வெட்ட சொல்லி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். 2 பேருமே ஒன்னா சேர்ந்து செய்யலாம். நாம வியாபார கூட்டாளிகளா இருக்கலாம். ஒன்னா கலக்கலாம். இது கலக்கலா இருக்க போது. சிறந்த நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. ராக் கலகனோட விசிறிகள் 2 பேரும் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து படம் பார்க்க போறாங்க. அடிச்சு தூள் கலப்புவாங்க. புல்வெட்டும் புலியான கிக்கும் அவனது அசிஸ்டன்ட் கந்தரும் வாழ்க. உங்க ஆர்வத்துக்கு கொஞ்சம் டேம் போடுங்க கண்ணுங்களா. ஏன்னா ஒரு டிக்கெட் தான் இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட். என்னது? ஒண்ணு தானா? பெரிய பிரச்சனையா இருக்கு. பேசாம அத நீயே எடுத்துக்க கிக்கே. வேண்டாம் நண்பா, அத நீயே வச்சுக்க. ஓகே விடு. ஓகேனா என்ன அர்த்தம்? இல்ல நீயே வச்சுக்கன்னு சொல்லலாம்ல. நான் முதலே சொல்லிட்டேன்பா. முதலே சொல்ல வேண்டாம், முதல்ல சொல்ல வேண்டாம். முன்ன விட நான் தான் ராக் கலகனோட ஃபேன், அதனால அந்த டிக்கெட் எனக்கு தான் வேணும், புரியுதா? ஓ அப்படியா? ஆனா நான் வெப்சைட்டை காட்டலனா அவர் வராருன்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. முதல்ல கொஞ்சம் இத பாரு கந்தர். நான் மட்டும் உனக்கு சொல்லி கொடுக்கலனா இப்படி நெட்டி எடுக்கிற டெக்னிக் உனக்கு தெரிஞ்சிருக்காது. டிக்கெட்டுக்காக எதுக்காக 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நண்பர்கள் 2 பேரும் எப்போ ஒன்னா இருக்கணும், தெரியாதா? இந்த டயலாக் விடுற வேலை எங்க கிட்ட வேணாம். நான் முதல்ல பணத்தை சம்பாதிச்சு அந்த டிக்கெட்டை வாங்கி காட்டுவேன். சுண்டக்காவே சவுண்ட் விடும்போது பூசணிக்கா சும்மாவா இருக்கும். நானும் களத்துல இறங்கி பாப்பேன். காலையில வரைக்கும் அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கவே. ஏன்னா விடியும் பொழுது என்னோட பொழுதுதான். பட்டைய கலப்பு, அடி தூள் கலப்பு, அடிச்சு தூள் கலப்பு. இது சாகச நேரம். தாயே, பாத்தியாக்கி, கந்தர் நல்ல பையன். காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டான். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே உதிச்சிருவான் இந்த கந்தரு. உன்னை மிதிக்கணும்டா. பந்திக்கு முந்திக்கோன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அந்த வகையில ராக் கலஹான் கூட நான் தான் பக்கத்துல உட்கார போறேன். இந்த ரவுண்ட்ல வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த ரவுண்ட்ல நான் தான் ஜெயிப்பேன்.
அவ்வளோ திமிரா? இது எப்படியே? ஆமா கண்ணு, நான் உனக்கு ஸ்பாட்ல பேமெண்ட் கொடுத்துருவேன். ஆனா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. சோலி முடிஞ்சது. முன்னாடி முடிச்சிட்டான பின்னாடி முடிக்க வேணாமா? பின்னாடியா? உனக்கு பதிலா புல் வெட்டுற புலி கந்தரைய கூப்பிட்டுருக்கலாமோ? அவன் புலி இல்ல பூனை, நான் பாத்துக்கிறேன். கண்ணு மறந்தே போயிட்டேன். என் வண்டி